ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வே டு நர்சிங் ஆஃபீஸர். நம்ம ரீசெண்டாக இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு அதனுடைய ரிசல்ட்டும் வந்துருச்சு. ரிசல்ட் வந்து யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு டிவிக்கு நம்ம விஜயன் அவருக்கு வந்து 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சாக இருக்குது. 108 சீட்டு ஜெயிச்சது இல்லாமல் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து 30% ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே இப்போ வந்து பெரும்பான்மையான கட்சியாக உருவெடுத்திருக்கிறாரு. டிவிக்கு தவைக்கா வந்து இப்போ பெரும்பான்மையான கட்சியாக உருவெடுத்திருக்குது. ஆமாம், அது வந்து உண்மைதான். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நின்று இருக்காரு எலெக்ஷனில். அவருக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டும் கிடைக்கல. நீங்களே பார்த்துருப்பீங்க, அவருக்கு பயங்கர எதிர்ப்பு இருந்துச்சு. இந்த கரூர் ஸ்டாம்பேடு பார்த்தீங்கன்னா அதில் 40 பேர் இதுவாகி நிறைய ப்ராப்ளம் இஷ்யூஸ் நடந்துச்சு. அவருக்கு சரியா பர்மிஷன்ஸ் கொடுக்காம கேம்பெயினுக்கு அது மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாரு. அப்புறம் டைவர்ஸ் கேஸ் போட்டாங்க அவர் மேல, ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்தாங்க. ஆனாலும் வந்து 108 சீட்டு இப்போ ஜெயிச்சிருக்கிறாரு. அது வந்து யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆமா, கண்டிப்பா அது யாரும் எதிர்பார்க்கல. இது வந்து ஒரு பிக் சேஞ்சா இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க தான் வந்து பெரிய கட்சியா இருந்துச்சு. அவங்க தான் 2 பேர்ல யாரும் ஒருத்தர் வருவாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா இது வந்து ஒரு பிக் சேஞ்சா இருக்கு. இது மக்களுடைய சேஞ்சா தான் இது நம்ம பார்க்கணும். ஏன்னா மக்கள் வந்து ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கறாங்க. ஸோ அதனுடைய ஒரு இனிஷியேஷன் தான் இப்போ நம்ம விஜய் அவர்கள் ஜெயிச்சதும் சரி, அவங்க 108 தொகுதியில வின் பண்ணதும் சரி. அது இல்லாமல் வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆக்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து அதுவும் ஒரு % இருந்தாலும், மற்றது பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே ஆட்சியில் நடந்த வந்து ஒரு அதிருப்தியான சம்பவங்கள்லாம் இந்த ரிசல்ட்டுக்கான காரணமாக இருக்கலாம். ஆமாம், நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த டிஎம்கே இஷ்யூவில் வந்து நிறைய இந்த இஷ்யூஸ்லாம் நடந்துச்சு. நிறைய ஸ்ட்ரைக்லாம் கூட நடந்துட்டு இருந்தது. ஹெல்த் கேர் இந்த இவங்க நர்சிங் ஸ்டாஃப்ஸ் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அடுத்து வந்து தூய்மை பணியாளர்கள் அவங்க ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. எக்கச்சக்கமான ப்ரொடெஸ்ட், ஒரு அதிருப்தி இருந்தது இந்த ஆல்ரெடி இருந்த ஒரு அரசு மேல. அந்த ரேப் கேசஸும் பார்த்தேன் நிறைய இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நிறைய டிராபேக்ஸ் வந்து அவங்களோட இதுல இருந்துச்சு. அதனாலதான் இந்த மக்கள் இந்த சேஞ்சுக்காக இப்போ நம்ம டிவிக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம விஜய் அவர்கள் இதை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அவளுக்கு அவ்வளோ சப்போர்ட்டும் கிடைக்குமான்றது தெரியல. பட் இதெல்லாம் அவர் எப்படி பேஸ் பண்றாரு, எப்படி இது பண்றாருன்றத நம்ம வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்க்கணும். இதை தவிர்த்து இப்போ நம்ம விஜய் அவர்கள் ஜெயிச்சது மூலியமா நமக்கு நம்ம ஹெல்த் கேர் கம்யூனிட்டிக்கு நர்சஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஸோ அவர் இந்த எலெக்ஷன் ப்ராமிசஸா என்னென்ன நமக்கு சொல்லியிருந்தாரு, ஸோ அதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அவர் வந்து காமனா சொல்லியிருந்த இந்த வாக்குறுதிகளை பார்த்தோம்னா, மெயினா வந்து எல்லாமே வந்து பெண்களுக்கு ஒரு 50% பெண்களுக்கு சம்பந்தமான எம்பவர்மெண்டா அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ பெண்களுக்கு ஒரு 2500 ரூபாய் கொடுக்குறேன் அந்த மாதிரி சொல்லுறதா இருக்கட்டும். அப்புறம் சிலிண்டர் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் பஸ் எல்லாருக்கும் ஃப்ரீயா விடுறேன்னு சொல்லியிருந்தாரு. இது இல்லாம அந்த வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு 4000 ரூபாய் கொடுக்குறேன் மாசம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் வந்து ஒரு எந்த கட்சியும் சொல்லாதது இவர் சொல்லியிருந்தது கொஞ்சம் யூனிக்கா இருந்தது அவர் சொன்னது. கண்டிப்பா. ஏன்னா அவர் சொன்னது எல்லாமே வந்து மோஸ்டா உமன் இண்டிபெண்டன்ஸ், அந்த உமன் ப்ரொடெக்டிவ் சப்போர்ட்டிவா கொஞ்சம் அவர் கம்பேரிட்டிவா அதிகமான ஃபோக்கஸ் கொடுத்திருந்தாரு. பெண்களுக்காக அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தாரு. அப்புறம் வந்து நம்ம ஹெல்த் கேர் சைடு பார்த்தோம்னா, இந்த 25 lakhs வந்து ஒரு இன்சூரன்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தது. எந்த கட்சியும் சொல்லல. இவர் வந்து தனியா ஒரு தனியா தெரிஞ்சது. ஆமா, இது வந்து 25 lakhs வந்து எல்லாருக்குமே தரன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து இது மூலியமா நிறைய பேர் பெனிஃபிட் ஆகும். ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாருக்குமே வந்து இந்த டயபிட்டிஸ், சுகர், பிபி அது இதுன்னு சொல்லிட்டு இந்த ஹார்ட் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலியமா அவங்க எல்லாருக்கும் இது வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். டிஎம்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து ஒரு வாஷிங் மிஷின் தரேன், 8000 ரூபாய் கூப்பன் தரேன், அந்த மாதிரி தான் வந்து டிஎம்கே எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதான் இந்த ரிசல்ட்லாம் பார்க்கும்போது மக்கள் அதெல்லாம் விரும்பல. அந்த மாதிரி தானே இருக்குது ரிசல்ட். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா மக்கள் வந்து இந்த மாதிரி இந்த பொருள் கொடுத்து எங்களை இதனால ஏமாத்தினது போதும் அப்படின்ற மாதிரி போய் எது அவங்களுக்கு பெனிஃபிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். இதுல இருந்தே தெரியுது. அப்புறம் வந்து இது நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறவங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த இது டெம்பரரியா ஒர்க் பண்றவங்கள வந்து கான்ட்ராக்ட்ல இருந்து பர்மனண்டா பண்றேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு பிக் இஷ்யூவாகவே இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலியமா எம்ஆர்பி எக்ஸாம் மூலியமா வந்து 2015 வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏடிஎம்கே ஆட்சி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ. ஸோ அப்போதான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ 10 years ஆயிடுச்சு. அவங்களுக்கு இன்னும் வந்து பணி நிரந்தரமே தராம, அதாவது பர்மனன்ட் ஜாப்ஸ் தராம
இன்னும் அவங்கள டெம்பரரியா கான்ட்ராக்ட் பேஸ்லயே வச்சிருக்காங்க. அவங்க ஜாயின் பண்ணப்போ அவங்களுடைய சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய். 12,000 ரூபாய்க்கு அவங்களை எடுத்து இப்போ அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 18,000 என்னமோ கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா இன்னும் அவங்க ஸ்டில் வந்து டெம்பரரியான போஸ்ட்ல தான் இருக்காங்க. அதுக்காக அவங்க வந்து பயங்கர ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா கூட நீங்க பாத்துருந்தீங்க, இப்போ நிறைய பேர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எவ்வளவு கண்ணீர் விட்டு அழறாங்க. ஏன்னா அவங்களுடைய வலி வந்து பயங்கரமா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒருத்தர் வந்து ஒரு இந்த 18,000 சம்பளத்துக்கு வேலை பாக்குறதுன்றது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். அது என்னன்னா அவங்களுக்கு ஹோப் வேற கொடுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு 5 வருஷத்துல வந்து நாங்க உங்களை பர்மனண்டா மாத்திடுவோம், கண்டிப்பா 10 வருஷத்துல மாத்திடுவோம். அந்த மாதிரி இன்னும் யாரையும் மாத்தல. 2015 இருந்து 2026 ஆக போகுது. இன்னும் யாரும் ஒரு பேட்ச் கூட நீங்க வந்து பர்மனன்ட் ஆகி இன்னும் வந்து யாரும் பார்க்கல. அதுதான் இந்த ப்ரொடெஸ்டே இப்போ போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அது யாரும் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அருண் சொல்ற மாதிரி எல்லாரும் வந்து வாக்குறுதியா சொல்றாங்களே தவிர வந்து யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பிராக்டிகலா ரியல் லைஃப்ல இன்னும் யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இது மற்றது படி பாத்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்களையும் கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து இது பண்ணி டச் பண்ணி அவங்கள வந்து ஜெயில எல்லாம் இது பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்அப் பண்ணிட்டாங்க. ஸோ பட் ஆனால் நம்ம டிவிகே சைடு இப்போ பார்க்குறப்ப வந்து இந்த எல்லாருக்கும் அந்த ஜாப் செக்யூரிட்டி, அந்த பே ஸ்கேல் ஃபிக்சேஷனு, ஸோ இதெல்லாம் வந்து அவர் நல்லா பண்றேன்னு சொல்லியிருக்காரு. பண்ணுவாருன்னு நம்புவோம். நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதை தவிர்த்து நம்ம ஹெல்த் கேர் ரிலேட்டடா நம்ம என்னென்ன அவர் சொல்லியிருக்காருன்றது பார்த்தீங்கன்னா, டயர் 2 சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸை கொண்டு வர்றது. ஏன்னா இப்போ ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த சிடி ஸ்கேன் எடுக்கிறதுனால கூட ஐஆர் சென்டருக்கு போற மாதிரி இருக்கும். பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும், எக்யூப்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் டாக்டர் இல்லை, இங்க இந்த இருதய டாக்டர் இல்லை, நீங்க அங்கதான் போய் பார்க்கணும், பெரிய ஹாஸ்பிட்டல் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவரு அடிப்படை பேசிக் நீட்ஸான இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்டதுக்கு அவர் ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி டயர் 2 சிட்டிஸ்லயுமே கூட எல்லாத்துலயும் வந்து இது பண்றேன்னு இருக்காரு. எல்லா சூப்பர் ஸ்பெஷாலிட்டியும் கொண்டு வரன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை தவிர்த்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த நர்சஸோடைய அந்த பெயின், அந்த அவங்களுடைய கஷ்டம், அந்த ஜாப் பர்மனன்ட் கிடைக்காம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸா அவர் வந்து பர்மனன்ட் ஜாப் தரன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் அந்த டயர் 2 சிட்டிஸ்ல வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எக்யூப்மெண்ட் மாடர்னைசேஷன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அது பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து எந்த ஊர், இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு கீழே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கீழே வந்து ஒரு 10 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஒரு நகராட்சியிலையும் 10 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த 10 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் எல்லா பேஷண்ட்டும் வந்து சும்மா ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணி எல்லா பேஷண்ட்டும் அந்த இதுக்கு தான் அனுப்புவாங்க, கவர்மெண்ட் காலேஜுக்கு தான் அனுப்புவாங்க. இப்போ மதுரையா இருந்ததுன்னா மதுரையில சுத்தி உள்ள ஊர்ல இருந்து உசிலம்பட்டி அந்த மாதிரி ஒட்டன்சத்திரம் அந்த மாதிரி ஊர்ல இருந்து மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புவாங்க, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பேஷண்ட் வந்து ஒரு அங்க உள்ளவங்களுக்கு அந்த டாக்டர்ஸ்க்கு டைமும் இருக்காது, பாக்குறதுக்கு நிறைய பேஷண்ட் அங்க குமியுவாங்க. அப்ப இந்த நம்ம நகராட்சியில உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே நம்ம வந்து மேம்படுத்தலாம்ல. கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சில டிசீஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஹார்ட் அட்டாக்கையும் பாத்தீங்கன்னா கூட நம்ம அந்த கோல்டன் ஹவர்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஒரு 3 ஹவர்ஸ் கோல்டன் பீரியட். இப்போ ஒரு பக்கவாதம் வந்து ஸ்ட்ரோக் வந்தாலுமே சரி, அதுக்கான ஒரு அந்த விண்டோ பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட்குள்ள நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா அவங்களுடைய சர்வைவல் ரேட் வந்து ரொம்ப ஹை பர்சன்டேஜா இருக்கு. அதுக்காக நிறைய ரிசர்ச்சும் பண்ணி சொல்லியிருக்காங்க, டேட்டாஸும் இருக்கு. அதை தவிர்த்து நம்ம ஹெல்த் கேர் ரிலேட்டடா அவர் மோஸ்டா என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் ஹைலைட் பண்ணியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல பெரிய இஷ்யூவா ப்ராப்ளமா இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் நர்சஸ்க்கு வந்து பர்மனன்ட் ஜாப் செக்யூரிட்டி தரேன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றது வந்து இந்த மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு MRB எக்ஸாம் வந்து கேலண்டர் இயர் படி, அதாவது வருஷம் நாங்க இந்த டேட்ல வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நாங்க அந்த கேலண்டர் இயர் வச்சு பண்றது இல்ல, அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. சோ அதை வந்து நாங்க பண்றன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டயர் 2 சிட்டிஸ் எல்லாம் வந்து மாடர்னைசேஷன் பண்றன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஹெல்த் ரிலேட்டட் அந்த சர்வீசஸ் வந்து நாங்க இம்ப்ரூவ் பண்றோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி அந்த 5 லட்சம் வந்து இப்போ கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு உண்டாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் தான் சொல்லியிருக்காரு, ஒன்லி நாட் ஃபார் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். எல்லாருக்கும் வந்து 5 லட்சம் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு 5 லட்சம் தரேன்னு சொல்லி. அப்போ மக்களுக்கு வந்து நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். நேரடியாக அவங்கள போய் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி அவங்களுக்கு இது ஒரு யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறோம். அதை விட்டு இந்த ஃப்ரீ ஹெல்த் ஸ்கீம், ஹெல்த் சர்வீஸும் சொல்லியிருக்காரு. அது இல்லாம இந்த
பேசிக்கா வந்து இந்த ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு உருவாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அது ஏன்னா இந்த போதைப் பொருள் அடிக்ட் அது இது, ஏன்னா போதைப் பொருள் எல்லாரும் கிடைச்சு இந்த காலேஜ் பசங்களும் சரி, இப்பெல்லாம் ஸ்கூல் பசங்களை கூட எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ரீசெண்டா கூட வந்து இப்போ தமிழ்நாட்டுல வந்து இந்த 2 சின்ன பசங்க வந்து இந்த ஒரு பீகார் நம்ம திருத்தணி கிட்ட இது மாதிரி நீங்க பாத்துருப்பீங்க, அது வந்து வைரலாவும் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு 10 அவன் வந்து 10th தான் படிக்கிறான்னு நினைக்கிறேன். 2-3 இன்சிடென்ட் நடந்தது அந்த மாதிரி. இப்போ ட்ரெயின்ல ஒரு நார்த் இந்தியன் அவரை வந்து இது பண்ணாங்க, அசால்ட் பண்ணாங்க. அது நிறைய வந்து தமிழ்நாட்டுல இப்போ அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. சோ இதெல்லாம் வந்து எதனால பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு மூல காரணமா இருக்குது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் நார்மலா இருந்தா அவனுடைய ரேஷனல் திங்கிங் வந்து அவன் யோசிப்பான் இது தப்பா ரைட்டான்னு. இதான் ஒரு போதை பொருள் எடுக்கிறப்ப வந்து அவனுடைய திங்கிங் வந்து அவனுக்கு வந்து எது தப்பு ரைட்டுன்றது வந்து அதனால டிசிஷன் எடுக்கிறது முடியாது. ஏன்னா அவன் வந்து அந்த ஒரு போதை ஒரு ஆல்கஹாலோ சரி ஒரு ட்ரக் எடுத்திருந்தாலும் அவனால வந்து அந்த டிசிஷன் வந்து கரெக்டா எடுக்க முடியாது. அதனாலதான் இந்த நிறைய அசம்பாவிதங்கள் நடக்குதுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். சோ இதெல்லாம் வந்து நம்ம விஜய் கவனிச்சு டிவி இருக்காங்க, இந்த மாதிரி ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு கொண்டு வரன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலா நம்ம ரியல் லைஃப்ல வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். தமிழ்நாடு ஒரு ஆல்ரெடி வளர்ச்சி அடைந்த ஸ்டேட்டா தான் இருக்கு. இன்னும் வளர்ச்சியடைந்து மற்ற ஸ்டேட்லாம் கூட நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு மாறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஜயோட ஒரு ஸ்பீச்ல எங்கேயோ ஏதோ ஒரு ஊர்ல பேசின ஸ்பீச்ல வந்து ஒரு சொல்லியிருப்பாரு, தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு வருஷம் வந்து ஒரு 4 லட்சத்து கோடி வந்து நிதி வருது. அதுல ஒரு 20% என்னமோ வந்து எங்க போகுதுன்னே தெரியாம இருக்கு. டாக்ஸ்ன்ற பேர்ல வந்து ஏதோ இது பண்ணிடுறாங்க, ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இந்த மாதிரி இடன் மறைமுகமா அவங்க என்ன பண்றேன்னு சொல்லியிருக்காரு. சோ அதெல்லாம் வந்து அவர் வெளியே கொண்டு வருவாரான்றதும் நம்ம பார்க்கணும். பேசிக்கலி அந்த 20% வந்து அந்த மணியை வந்து அவர் வந்து இது பண்ணாலே இந்த இதுக்கெல்லாம் வந்து அந்த மணியை யூஸ் பண்ணலாம். மத்த இந்த மாதிரி எங்கெங்க தேவை இருக்கோ அந்த பேசிக் அடிப்படை இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். கரெக்ட் தான். அதுவும் ஹோப்ஃபுல்லி விஜய் ஒரு குவார்ட் இருக்கும் தெரியுமா, அந்த பிளான் வித்தவுட் plan without a goal is just a wish. கரெக்ட். ஹோப்ஃபுல்லி விஜய் have a plan. நம்ம இது எல்லாமே வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா அவருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் இப்ப ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்காரு, அவருக்கு எதிர்ப்புகள் நிறைய இருக்கு, உங்களுக்கும் தெரியும். ஸோ அதெல்லாம் தாண்டி அவர் ஜெயிச்சிருக்காரு. இப்போ சிஎம் ஆக போறாரு. இப்போ 7ஆம் தேதி வியாழக்கிழமை மறுநாள் தான் நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு அவர் எலெக்ஷன் ஆக சிஎம்ஆ வந்து பொறுப்பேற்க போறாரு. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். 2வது அவர் சொன்ன வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுறாரு, அதுக்கான சப்போர்ட்ஸ் எப்படி கிடைக்குதுன்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நடந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு பிக் சேஞ்சா இருக்கும். நெக்ஸ்ட் எலெக்ஷன்லயும் வந்து அவர் வரதுக்கு ஹை சான்ஸா இருக்கு. 2வது நம்ம நர்சஸ்க்கு வந்து இந்த பர்மனன்ட் ஜாப் முக்கியமா கிடைக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீங்களே பாத்திருப்பீங்க, நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, வருஷம் நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டா பண்ணது வந்து ரொம்ப இதுவா இருந்துச்சு. அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க பிடிச்சி தூக்கி போட்டு கூட்டு போனாங்க. அவங்க கண்ணீர் விட்டாலே அவங்களுடைய வலி வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு லீவும் தராம ஒரு டெம்பரரியா ஸ்டாப் இருந்தாலே வந்து அவங்களுக்கு மத்தவங்க கூட மதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் தான் இப்போ வந்து அந்த நர்சஸோட அதிருப்தி, இந்த தூய்மை பணியாளர்கள் அவங்களோட ப்ரொடெஸ்ட், இந்த மாதிரி நிறைய வந்து இந்த 5 வருஷத்துல நடந்திருக்கு. சோ இதெல்லாம் தான் வந்து டிஎம்கேவோட ஓட் பர்சன்டேஜ் வந்து பாதிச்சிருக்கு. கரெக்டா நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும். ஏன்னா எந்த எலெக்ஷன்லயும் வந்து சிஎம் கேண்டிடேட்டே வந்து லாஸ் பண்ணதா கிடையாது. அவர் ஸ்டாலினே வந்து இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு எலெக்ஷன்ல தோக்குறாரு. கண்டிப்பா. அதுவும் அவருக்கு ஆப்போசிட்ல நின்று யாருன்னு பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரிகளோ அவருடைய பேக்ரவுண்ட் இல்ல. பட் இருந்தாலும் மக்கள் அவரை நம்பி பண்ணிருக்காங்க. சோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு பேசக்கூடிய ஒரு இதுவா இல்ல. இப்ப நாங்க இங்க டெல்லியில இருக்கோம், எய்ம்ஸ்ல தான் இருக்கோம். நாங்க டெல்லியில இருந்தும் கூட எங்க கூட ஒர்க் பண்றவங்க கூட எல்லாரும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நின்று இவ்வளவு சீட்டை ஜெயிச்சிருக்காங்க, 35% ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுறப்போ வந்து எல்லாருக்குமே வந்து இது வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ ஹோப்ஸோ நம்ம விஜய் அண்ணா அவர் வந்து நம்ம நர்சஸ்க்கு நம்ம ஹெல்த் கேருக்கு என்ன சப்போர்ட் பண்றாருன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முக்கியமா அவர் வந்து இந்த பர்மனன்ட் ஜாப் கண்டிப்பா கொடுக்கணும் வரும். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு, ஏன்னா ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.